சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. பிறந்த தேதி 3 டிசம்பர் 1966 2:30 PM மயிலாடுதுறையில பிறந்திருக்காங்க. ஜாதகர் பிறந்த லக்னம் மீன லக்னம், ராசி கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறக்கும்போது புதன் தசைங்க 9 வருஷம் 3 மாசம் 4 நாள் இருந்தது. ஜாதகர் பிறந்த திதி தேய்பிறை சஷ்டி திதியில பிறந்திருக்கிறாரு. யோகம் ஐந்தரம் யோகம், கரணம் கரசை கரணத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புக்தி செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குங்க. செவ்வாய் தசையில சுக்கிரன் புக்தியில இப்போ அந்தரம் பாத்தீங்கன்னா 4 செப்டம்பர் 2024 வரைக்கும் ராகு அந்தரம் நடக்குதுங்க. ஜாதகரோட கேள்விகள்: ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா? வீடு எப்ப கட்டுவோம்? சொந்த வீடு கட்டுற யோகம் எப்போ வருது? அதுக்கப்புறம் எதிர்கால பலன்கள், பொதுவான பலன்கள் எல்லாமே. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. சார் வந்துட்டாரு, நீங்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க சார், பார்க்கலாம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். போன் கொஞ்சம் கேங் ஆயிருச்சு, அதான் வீட்டு எடுக்கவே முடியல சார். பரவாயில்ல கண்ணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 149வது ஜோதிட ஆய்வு. அப்போ இதுல இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற விஷயங்கள பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த்ன்றது ஆல்ரெடி சார் சொல்லிட்டாரு. இந்த அமைப்பு பார்க்க ஓகேயா? ஓகே, டேட் ஆஃப் பர்த் போட்டு சார்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. நம்ம இந்த ஜாதக அமைப்புலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணி வைக்கல. ஓகேங்க சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, கோல்சார நிறுவனங்கள் ஜாதகத்துல எப்படி போயிட்டு இருக்கு, அதனால என்ன பலன்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கடந்து வந்த ஒரு தசாபுத்தி அமைப்பின்படி பல விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அடுத்து ஃபியூச்சர்ல இவர் வந்து வீடு கட்டுவாரா, இல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேறமா பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதக அமைப்புல லக்னம் அப்படின்றது ஒரு மீன லக்னம். லக்னம் அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கடகத்துல உச்சமாக இருக்குது. அந்த கடகம் என்றது ராசியா இருக்கு. ராசியிலேயே சந்திரன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு, சந்திரன் குரு இணைவு, குரு உச்சம். அப்ப குருவோட பார்வை உங்களுக்கு லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு படுது. இப்ப லக்ன அதிபதி ராசியில உட்காந்து, ராசி அதிபதி ராசியிலேயே இருந்து உங்களுக்கு உச்ச குருவுடன் இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு தொழில் வேலை, அவர் எடுத்துக்கொண்ட என்ன முயற்சியா இருந்தாலும் ஒரு சக்சஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது அந்த ராசி லக்னமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது உச்ச குருவோடையே இருக்கு அப்படின்னா மிக நல்ல மனிதர் அப்படின்ற விஷயங்களாக கடகராசி எந்த விஷயம் இருந்தாலும் முன்பே கணித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இப்படிதான் நடக்கும், நமக்கு இதுதான் வரப்போகுது அப்படின்ற விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா ஒரு சுதாரித்து கொள்ளக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அப்படின்ற விஷயங்கள். அதுலயும் குருவோட ராசி அப்படின்ற விஷயங்கள் இருப்பது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு பிறக்கும் போதே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அவரு கல்வி அப்படின்ற விஷயத்துல 4ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்களை உட்காந்து ஒரு பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள், தடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஆரம்ப கல்வி அப்படின்றத முடிந்திருக்கும். ஒரு உயர்கல்வி அப்படின்ற விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராசி லக்னங்களோடு குரு சம்மந்தப்படுது. சந்திர கேந்திரத்தில் புதன் அப்படின்ற விஷயம் இருப்பது, அவரு ஒரு ஞானம் அப்படின்ற விஷயம் அவருக்குள்ளாவே கண்டிப்பா இருக்கு அப்படின்றதான் பார்க்கல. ராசி லக்னம் பொறுத்தளவுல நல்லா இருக்கு. அவர் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அந்த விஷயத்த ஒரு கணித்து செய்யக்கூடிய, ஒரு கடமை தவறாம செய்யக்கூடிய ஒரு பஞ்சுவாலிட்டி அப்படின்ற விஷயம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். என்ன வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வேற விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்களை சொன்னார்னா அந்த விஷயத்துல முடிச்சு கொடுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமா தீவிரமா இருப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு ராசி அப்படின்றது கிரக அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். அடுத்து ஒவ்வொரு விஷயங்கள பார்த்துக்கலாம். இப்போ ராசி உங்களுக்கு கடகராசி, ராசியிலேயே குரு, ஒரு 3ஆம் இடத்துல ஒரு கன்னி வீட்டுல செவ்வாய், துலாம் வீட்டுல புதன் கேது, விருச்சிகம் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன்,
அடுத்து உங்களுக்கு ஒரு கும்பத்துல சனி பகவான், அடுத்து லக்னம் வந்து மீன லக்னம், அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு. இதுதான் பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்பு. இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு இப்போ சந்திர பகவான் அப்படின்றது பொறுத்தளவுலே பாத்தீங்கன்னா ராசி, அவர் நல்ல மனிதன் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டோம். அப்ப தாயாருக்கும் காரக கிரகம் அதுதான். ஆனா 4ஆம் வீட்டுல புதன் கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப அந்த கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு ரொம்ப பெருசாலாம் அனுபவிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா தாயாருக்கு பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டுருவோம். ஏன்னா ஒரு ஆட்சி பலம் பெற்று குருவோட இணைக்குதுங்க. என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயமா இருப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் தன் வீட்டுக்கு 6ல மறையுது, அதாவது மேச வீட்டுக்கு 6ல் மறையுது, ஒரு 5ஆம் வீட்டுக்கு 11ல இருக்கு. அப்ப 5ஆம் வீட்டு வேலைகள் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலயே சூரியன் சுக்கிரன். அப்ப வந்து ஒரு லக்னத்தை செவ்வாயும் பாக்குறதுன்னு ஒரு விஷயம். கோபம் அப்படின்றது இவருக்கு வரும். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஞ்சம் சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் எல்லாமே தான் இருக்கு. அப்ப லக்னத்தை பாக்குறதுனால கொஞ்சம் முன்கோபம் அப்படின்ற விஷயம், பிடிவாதம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கடமை தவறாம ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுல ஒரு நல்ல பஞ்சுவாலிட்டியா செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஒரு வாக்கு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அவர் தவறக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நினைக்கக்கூடியவர் அப்படின்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா நல்ல மனிதர் அப்படின்றத கண்டிப்பா இருப்பாரு. ஒரு 4ஆம் இடத்து புதன் கேது அப்படின்ற விஷயங்கள் கல்வி, ஆரம்ப கல்வி அப்படின்ற விஷயங்களை கொடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி அப்படின்றதுல சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அது பிறகு பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லைன்னாலும் ஒரு அனுபவம் ரீதியாக கல்வி முறை அப்படின்ற விஷயங்களை இவர் கத்துட்டு பல விஷயங்களை கத்திருப்பாரு. ஆனா இவர் படிச்சது பாத்தீங்கன்னா +2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா அவர் வந்து ஒரு டபுள் டிகிரி படிச்ச மாதிரியான அறிவு அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவம் அவருக்கு, அனுபவ ரீதியாகவும் மற்ற விஷயங்களை பார்த்து கத்துக்கிட்டு தெரிஞ்சது ரீதியாகவும் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த அனுபவம் அப்படின்றதுதான் இவருக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் பாக்குறேன். ஒரு கல்வியில பிரச்சனை தடை வந்து அது பிறகு படித்திருக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம். அந்த சந்திர கேந்திரத்துல புதன் இருந்து கேது இருப்பது இது ஒரு கண்டிப்பா வந்து இது ஒரு சின்ன நடந்திருக்கும். அஷ்யூராவே கண்டிப்பா சொல்லலாம். ஜாதகர் வந்து நம்ம கேட்கும் போது அவர் விஷயங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுக்கலாம். சுக்கிரன் சூரியன் இருப்பது சுக்கிரன் பாத்தீங்கன்னா முழுவதுமாக சூரியனுடன் 10 டிகிரிக்குள்ள இணைஞ்சு சூரியன் வந்து நல்ல சுபத்தன்மையா இருக்கு. இப்ப வாக்குஸ்தானாதிபதி 5ல இருக்காரு. மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்குது, அந்த வாக்குஸ்தானாதிபதிய சுக்கிரனா வராரு, ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கடமை தவறாம நினைக்கிறது, ஒரு ஏழை பணக்காரர், ஒரு எந்த யாருன்னு நபர்கள்னு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம ஒரு விஷயங்களை அவங்களுக்கு சொல்றது அப்படின்ற விஷயம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு எளிமை அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பந்தா காட்டிக்கிறது அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பந்தா காட்டுற விஷயம் இல்லாம பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் இருக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு என்ன விஷயங்கள் கிடைச்சாலும் ஒரு எளிமையா ஓகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிறக்கூடிய ஒரு அருமையான மனிதர் அப்படின்ற விஷயமா பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்க சூரியன் ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா அவருக்கு இருக்கு. ஆக ஒரு ஜாதகம் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் நல்ல சுபத்தன்மையா இருக்கு, சந்திரன் சுபத்தன்மையா இருக்கு, தாய் தந்தை உங்க தாய் தந்தை பாத்தீங்கன்னா அருமையா கண்டிப்பாக ஒரு இவருக்கு எல்லா விதத்திலயும் உதவிகள் ஹெல்ப் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஒரு நீலாயில் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா ஒரு சூரியன் சுக்கிரனோட இணைந்து சுபத்தன்மை, ஒரு சந்திரன் குருவோடு இணைந்து சுபத்தன்மை அப்படின்றப்ப ஒரு அருமையான விஷயங்கள், தாயாரோட அரவணைப்பு இவருக்கு ஒரு நெடுகாலம் கண்டிப்பா இவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஜாதக அமைப்பு. அவங்களோட ஜாதக அமைப்புல அருமையா சூப்பரா இருக்குங்க. இப்போ கேள்விகள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அது பிறகு தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். அப்புறம் கொஸ்டின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கேள்விகள் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு சொந்த வீடு கட்ட முடியுமா அப்படின்றது இருக்கு. அப்ப சொந்த வீடு அப்படின்ற விஷயங்கள்ல இவருக்கு அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயம் வருது. ஆனா செவ்வாயோட வீட்டுல அங்க ராகு உட்காந்துட்டாரு. இவரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த ராகுவையும் பாக்குறது அப்படின்றதுனால செவ்வாயே விஷயங்கள் இருக்கு. மேலும் ராகு
இடத்துல புதன் கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. அந்த சுக்கிரன் இப்போ செவ்வாய் தசையில சுக்கிர புத்தி தான் நடக்குதுன்னு சார் சொன்னாரு. அப்ப அந்த சுக்கிரன் வந்து சூரிய பகவானோட இணைந்து அஸ்தங்க லெவல்ல இருக்காரு, நெருங்கி இணைஞ்சிட்டாரு. ஆக சுக்கிரன் அதோட பலம் அப்படி இழந்து 4ஆம் இடத்து பலன்களை செய்ய முடியாம அங்க கேது உட்கார்ந்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. அதுவும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் அவரு 8ல் கேதுவுடன் இணைந்து மறைகிறார் அப்படின்ற விஷயமா வருது. ஆக 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தாய் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது குருவோட இணைந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனா நிலராசி சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு 4ஆம் அதிபதி ஒரு அஸ்தங்க லெவல்ல இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 8ல மறையுது. ஒரு புதன் கேது அப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் கேது இருக்கு. ஆக வீடு அப்படின்ற விஷயத்துல இவருக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது செவ்வாய் தசை நடந்தும் கண்டிப்பா வீடு கட்ட முடியலன்னா அப்போ ஒரு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேச வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ராசிக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த விஷயங்களால ராசிக்கு லக்னத்துக்கும் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாலே உங்களுக்கு அப்ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவருக்கு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கு. இது இவருக்கு செவ்வாய் தசையில அந்த சுக்கிரனோட பலத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வாங்கியிருக்காருங்க. இப்போ அடுத்து செவ்வாய் தசை சுக்கிரனோட புத்தி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து சூரிய புத்தி. இப்ப கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் இணைந்து சுபத்தன்மையா அருமையாக விருச்சிக வீட்டுல ஒரு நில வீட்டுல செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்காரு, நிலக்காரகனோட வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்படின்றப்ப சுக்கிரனோட புத்தி இப்ப நடந்தும் 4ஆம் அதிபதியோட புத்தி நடந்தும் அவங்களுக்கு ஒரு வீடு அப்படின்ற விஷயத்துல கட்ட முடியல, இழுபறி அப்படின்ற விஷயங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்களுக்கு சூரியன் அப்படின்ற அமைப்புல சூரியன் சந்திரன் அந்த 2 விஷயத்துல 100% இவர் வந்து பண்ணிடுவார், கட்டிடுவார். 2025ல 4ஆம் மாசத்துக்கு பிறகு இருந்து 2026 அந்த பீரியட்ல ராகு தசை ராகு புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கட்டி ஒரு பாசிட்டிவான டைம், நல்ல டைம் இருக்கு. ஒரு அந்த 1.5 வருஷ பீரியடு, அந்த 1.5 வருஷ பீரியட்ல இவர் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்குங்க. ஒரு சுக்கிரன் வந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் சூரியன் இருக்கு. அப்ப 4ஆம் அதிபதியோட அஸ்தங்கம் பண்ணி சூரிய பகவான் அவரோட செயல்களை செய்யறதுக்கு ஒரு தகுதியா இருக்காரு. சூரிய புத்தி செவ்வாய் தசையில சூரிய புத்தி 2025 4ஆம் மாசம் ஆரம்பிக்க போகுது. அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த ஒரு வருடம் அடுத்து சந்திர புத்தி செவ்வாய் சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சந்திரன் குருவோட இணைந்து சூப்பரா இருக்காரு. கண்டிப்பா நீங்க 2026 முடியறதுக்குள்ள நீங்க வீடு கட்டி சொந்த வீடு அப்படின்ற விஷயங்களை கட்டி கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஜோதிடம் அப்படின்ற விஷயத்துல ஒரு முழுமையா பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு சந்திர கேந்திர புதன் கேது ராசியிலேயே குரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு நடப்பது உங்களுக்கு 2ஆம் அதிபதியோட ஒரு தசை அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆக எது எடுத்தாலுமே வந்து வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமா வருது. கணிப்பு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு துல்லியமாக ஒரு அளவுக்கு இருந்தாலும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு நீங்க சொன்னா பழிக்குது அப்படின்ற விஷயங்களை நிறைய பேரு உங்களோட இன்ட்ரெஸ்டா வந்து சொல்லி அதனாலையும் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதன் மேல ஒரு ஈர்ப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரியான பாசிட்டிவ் உங்களுக்கு மைண்ட் நிறையவே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான தான் பாக்குறேன். ஏன்னா லக்னத்துக்கு 2ல ராகு, அடுத்து நடக்க போறது ராகு தசை தான் உங்களுக்கு கேள்வி அப்படின்ற விஷயம். ராகு தசையில எப்படி இருக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்றத ஃபுல்லாவே ஒரு ஜோதிடம்ன்றத ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ராசி லக்னம் சுபத்தன்மை ஆகி உங்களுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்ற விஷயம் ஒரு செவ்வாயோட தசை அப்படின்ற விஷயம் நடக்குது. அதனால வந்து வாக்கு பொலிதம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. மேலும் ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் நல்ல சுபத்தன்மையா 5ஆம் இடத்துல இருக்காங்க. மனசுக்கு ஒரு தப்பு அப்படின்ற விஷயங்கள் சொல்லாம நேர்மையா அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா சொல்லுவீங்க. இந்த தகுதி போதுங்க. ராசியிலேயே இருக்க ஒரு குரு இருக்க போதனை, அடுத்தவங்களுக்கு 4 பேத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படின்ற அறிவுரை அப்படின்ற விஷயங்கள் குரு இருக்காரு. அப்ப நல்ல மனிதரா இருக்கீங்க. வாக்குஸ்தானம் உங்களுக்கு நல்ல பலிதம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுல உங்களுக்கு ராகு அப்படின்றது இப்ப இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஓகே. ஆனா வந்து தொழிலாவே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அங்க ராகு இருக்காரு, வேற எந்த ஒரு சுக்கரோட பார்வை இல்லை. சனி பகவானோட பார்வை அங்க ராகுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட படுது. அப்படின்றப்ப வந்து பார்க்கும்போது
உங்களுக்கு இப்ப அஸ் யூஸ்வல் இப்ப போறீங்க இல்லையா, செவ்வாய் தசை எப்படி நடக்குதோ அதே தான் வந்து உங்களுக்கு மேச வீட்டுல உட்காந்து செவ்வாயோட வேலையை தான் அந்த ராகு செய்ய போறாரு. இப்ப என்ன நடக்குதோ அதுதான் ராகு தசையும் அப்படின்ற விஷயத்தையும் நடக்குது அப்படின்றதுதான் பாக்குறோம். ஏன்னா செவ்வாயோட பார்வைய வாங்கிய ராகு, சனியோட பார்வைய வாங்கிய ராகு, லக்னத்துக்கு 2 அப்படின்ற விஷயத்துல சில பிரச்சனைகள் அப்படின்றது ராகு தசையும் டைரக்டா நடக்கும்போது அப்படின்றப்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 2 விஷயம் இருக்கு. நீங்க அஸ் யூஸ்வல் இப்ப என்ன வேலை தொழில் பார்த்துட்டு பார்ட் டைமா வேலை, பார்ட் டைம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுலயும் அப்படியே கன்டினியூ பண்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஃபுல் டைமா பண்றதுல பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ராகு 2ஆம் இடத்துலதான் உட்கார்ந்துருக்கு. நல்ல விஷயம். ஒரு வாக்கு அப்படின்ற விஷயத்துல நல்லாவே இருக்கும். அவங்க சொல்றதும் நான் பேசுறத வந்து கண்டிப்பா எல்லாருமே விரும்புவாங்க. ஆனா இங்க செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கி ஏற்கனவே சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இல்ல. அம்சத்துல குருவோட இருக்கு, ஓகே தான். இருந்தாலும் செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கி சில பிரச்சனைகள் அப்படின்றதுனால வாக்குனால அந்த 2ஆம் இடத்துல ராகு அப்படின்னாலே அதுல விஷயங்கள் ஏதாவது இல்லைங்க பிரச்சனைகள் அப்படின்றது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால நீங்க அஸ் யூஸ்வல் என்ன வேலை ஜாப் அப்படின்ற விஷயங்கள் பண்றீங்களோ அதையும் பண்ணிட்டு இதையும் பார்ட் டைமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் நான் உங்களுக்கு பாக்குறேன். ஏன்னா இப்ப செவ்வாய் திசை தான் போகுது. அடுத்தும் பாத்தீங்கன்னா மேச வீட்டுல உட்காந்து செவ்வாய் மாதிரியே தான் செயல்படும் ராகு அப்படின்றதுனால அதவே நீங்க கன்டினியூ பண்றது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை அப்படின்ற விஷயங்களை பிறந்திருக்காரு. கண்டிப்பாக புதன் தசைன்றது இந்த டைம்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்திருந்தா உங்களுக்கு நீங்க வந்து தொழில் அப்படின்றது சூப்பரா கண்டிப்பா நல்லாவே இருக்கும். தொழில வந்து புதன் தசையில அந்த சந்திர கேந்திரத்துல உட்கார்ந்த புதன் அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயங்கள கண்டிப்பா ஒரு இருக்கும். ஆனா இப்போ வந்து அதுக்கு சம்மந்தப்படாத ராகு செவ்வாய் அப்படின்ற விஷயமா வருது. அந்த அடுத்து உங்களுக்கு நடக்க போறது குருவோட தசை. குருவோட தசையும் பாத்தீங்கன்னா ராசியிலே இருக்கு. அப்போ வந்து லக்னாதிபதி உங்களுக்கு ஒரு 6ஆம் அதிபதி அப்படின்னு விஷயமா வர்றாரு. ராசிக்கு 6ஆம் அதிபதி லக்ன அதிபதியா வர்றாரு. அப்படின்றப்ப போதனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அருள்வாக்கு அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்டதான் அந்த குருவும் பண்ணுவாரு. ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதன் அப்படின்ற விஷயங்கள் இல்லாம இப்போதைக்கு உங்களுக்கு ராகு அடுத்து குரு அப்படின்ற விஷயங்கள் தான் வரப்போகுது அப்படின்றதுனால அஸ் யூஸ்வல் நீங்க இப்ப பண்றதே ஒரு நல்ல விஷயம். அடுத்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றது 2 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அடுத்து புதன் தசை கேது தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புதன் கேது அப்படின்னு 2மே ஒரே இடத்துலதான் இருக்கு. அப்படின்றப்ப வந்து அந்த துலாம் வீட்டுல உட்காந்துருக்கு அப்படின்றபடியாக ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இழுபறியாவே இப்ப வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. புதன் தசை கேது தசை ஒரு புதன் பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிருக்கு. கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேச வீட்டுல உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஆரம்ப கல்வி அப்படின்ற விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ அந்த 4ஆம் இடத்துல புதன் கேது உட்காந்தாலே கல்வி ஸ்தானத்துல கேது உட்காந்தாலே தடைகள் அப்படின்றதே கண்டிப்பா நிறைய பார்த்திருக்கேன், கொடுத்துருக்கு அப்படின்றதான் பாக்குறேன். ஆரம்ப கல்வி ஒரு முடித்து அப்புறம் உயர்கல்விக்கே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்பட்டு அதுக்குள்ளதான் படிச்சிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு புதன் கேது அப்படின்ற விஷயங்கள் முடிந்து அடுத்து சுக்கிரன் ஒரு நிமிஷம் அவருக்கு என்னென்ன தசைய போகுது அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, புதன் கேது தசை வந்து பாத்தீங்கன்னா 1980 புதன் தசை 1976, அடுத்து கேது அப்படின்றது 1983 வரைக்கும் போயிருக்கு. அப்ப ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 66னா ஒரு 17 வயசு 17 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்புறம் 17 வயசுன்றப்ப +2 முடிக்கிற ஸ்டேஜ், அந்த +2 முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்திருக்கும். சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்காரு. அப்படின்றப்ப சுக்கிர தசை அப்படின்றது ஒரு 17 வயசு இளம் வயதுல கண்டிப்பா வந்திருக்கு. அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கல்வி அப்படின்றதுல ஒரு நல்ல சுக்கிர தசை அந்த அஸ்தங்கமாகி இருக்கிறதுல ஒரு உயர்கல்வி படிப்புல பிரச்சனையாகி மறுபடியும் படிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு 4ஆம் அதிபதியா வராரு. கடகத்துக்கு 4ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி தசை நடத்துறது. கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகம் நடந்திருக்காது. ஏன்னா சூரியனிடம் ஒரு வாக்குஸ்தானாதிபதியிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பாதிபதியிடம் அவர் அஸ்தங்கமானது ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பா. ஏன்னா கடகத்துக்கு ஒரு மீன் லக்னத்துக்கு சுக்கிர பகவான் பகையாகி இருக்காரு. அவரை வலுப்பெறக்கூடாது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஒரு சூரியன் நினைவு பெற்ற ஒரு தசை அப்படின்றது
உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகோ அப்படின்னு விஷயங்கள் இல்லாம நார்மலா போயிருக்கும். சூரியன் அப்படின்ற விஷயம் தசை அப்படின்றது புத்தி தசைகள் வந்தது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு சுக்கிரனுடன் இணைந்த சூரிய தசையில இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். அவரோட தந்தை அப்படின்ற விஷயங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். சந்திர தசை சொல்லவே வேணாம். குருவோட இணைந்து ஆட்சி பலம் பெற்று அருமையான தசை. லக்னத்துக்கு 5ஆம் இட அதிபதி வராரு. ராசி அதிபதியாய் அங்கேயே ஆட்சி பலம். அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா சூரிய சந்திரன் உங்களுக்கு தசைகள் நல்லா போயிருக்கும். செவ்வாயோட தசை அப்படின்னு விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு செவ்வாய் வீடான பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சூரியன் சுக்கிரன், இன்னொரு வீட்டுல ராகு உட்காந்துருக்கு. இப்ப ராகுவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை உங்களுக்கு ராகுக்கு படுது அப்படின்றதுனால அந்த மேச வீட்டு பலன்கள் அப்படின்ற விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு வகையான இந்த 5ஆம் வீட்டு பலன்கள் அப்படின்ற விஷயம் விருச்சிக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்றது கரதோலியில நன்மைகள் விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா ராகு உட்காந்து அங்க பாவத்துமாயி செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கியிருக்கு. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த 10ஆம் தொழில் விஷயத்துல சில இடைஞ்சல் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இப்ப அந்த தொழில் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயோட பார்வை விழுகுது. ஆனா அங்க ராகு உட்காந்துருக்கு, சனியும் அங்க பாக்குது. ஆக 3 பாவகங்களும் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. அப்படின்றதுனால தொழில் அந்த விஷயத்துல உங்களால அதை சாட்டிஸ்ஃபை ஒரு சக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் போகுது. அதுதான் பார்க்க முடியுது. அடுத்து உங்களுக்கு ராகு தசை வரும்போது ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தோட உட்காந்துருக்கு. இருந்தாலும் 10ஆம் இடத்துல உட்காந்த ராகு அப்படின்ற விஷயம் பல தொழில் விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுத்துருப்பாரு. இப்ப இந்த விஷயம்தான் இல்ல அஸ்ட்ராலஜின்னு இல்ல மற்ற நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு தொழில் விஷயம் அப்படின்றது கிடையாது. பல விஷயங்கள் தொழில உங்க கைக்குள்ள வச்சிருப்பீங்க, பல விஷயங்களை நீ கத்து வச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அடுத்து ஒரு அஸ்ட்ராலஜிவே ஒரு முழு தொழிலா பண்ணலாமானா பண்ணறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. 50% வந்து தொழில், 50% வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்களை பாக்குறதுக்கான அமைப்பு அப்படின்றதுதான் உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படின்றதுதான். ஏன்னா சனி செவ்வாயோட பார்வையை ராகு வாங்கி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அடுத்து குருவோட தசை அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல தசை போகுது. அடுத்து உங்களுக்கு சனி பகவானோட தசை கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44க்கு பிறகுதான் வருது. 60 2060க்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஒரு சனி பகவானோட திசையே வருது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிப்பா வந்து எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல அமைப்புல உட்காந்துருக்கு. சனி பகவான் அவரோட வீட்டுல, செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட வீட்டுல உட்கார்ந்தாலும் தனித்துதான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற விஷயமா தான் இருக்கு. பகை வீடு இருந்தாலும் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. ஒரு அசுப பார்வைகளும் செவ்வாய்க்கு கிடைக்கல. புதன் பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல உட்காந்துருக்கு. கேதுவும் பாத்தீங்கன்னா ஒரு புதன் கேது அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு டிகிரி சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கேது அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா 21 டிகிரி, புதன் வந்து 27 டிகிரி. புதன் கேது நெருங்கி இணைஞ்சிருச்சு. புதன் கேது நெருங்கி இணைவு அப்படி சேர்க்கறதுனாலதான் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கல்வி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவு ஞானம் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு கணிப்பு அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு விஷயத்துல இது உங்களுக்கு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசை புத்தி அப்படின்ற விஷயம். 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. வீடு வந்து கட்டுறதுக்கு 25 to 26 பாசிட்டிவான டைம் இருக்கு. கண்டிப்பா அந்த இதுல கட்டுறதுக்கான ஒரு 100% பாசிட்டிவ் இருக்குது. ராகு தசை அப்படின்ற விஷயங்கள் வந்து ராகு தசை ராகு புத்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்போது 10ஆம் இடத்தோட ஒரு நிலக்காரங்களோட வீட்டுல உட்காந்துருக்கு அப்படின்றப்ப அங்க சனி செவ்வாய் பார்வைக்குனால அப்ப ராகு தசையிலும் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் தொந்தரவுல கொடுக்கும். அப்ப இந்த 2 வருஷம் பீரியட்ல நீங்க கட்டிக்கிறதும் நல்ல விஷயம் அப்படின்றதுதான் பாக்குறேன். அடுத்து தொழிலா பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமா பண்ணாம ஆஸ் யூஸ்வல் இப்ப போற மாதிரியே தான் அப்படியே தான் போகும் அப்படின்றதுதான் பாக்குறேன். மற்றபடி அனைவருமே பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. கடைசியா வந்து அவர் என்ன கேள்வி விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் என்ன ஐடியா சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை கேட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத கணித்துட்டு அது பிறகு நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகேங்க சார், அவ்வளவுதாங்க சார். அடுத்து என்ன விஷயங்கள்ன்ட்டு பாருங்க சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கண்ணன் நீங்க சொல்றீங்களா கண்ணன்? இல்ல சார், இன்னைக்கு நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கல. பரவாயில்ல கண்ணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா அப்படிங்கறதும் வீடு எப்ப கட்டலாம் அப்படிங்கறதுதான் கேள்வி. நீங்க பாத்துட்டு கூட பின்னாடி சொல்றதுனால சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். மணினா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். அண்ணா சொல்றீங்களாங்கண்ணா?
இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் சென்னையில் இருக்கிறதுங்க சார். சங்கர் சார் சொல்றது அப்படி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. நீங்க பண்ணுங்க. நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிருவேன். இப்பவுமே சென்னையில் இருக்கிறதுங்க, அதனால பண்ண முடியாதுங்க. பரவாயில்லைங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, நம்ம பாத்துக்கலாம். நன்றிங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். ஜாதகரோட கேள்வி 2 தான். சிம்பிளா, ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா, சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, அப்படி கட்டினா எப்ப கட்டலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. நம்ம பேசிக்ல இருந்து பாவக விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லக்னம் நல்ல ஜாதகங்க, நல்ல அருமையான யோக ஜாதகம். அன்பார்ச்சுனேட்லி சில தசாபுக்திகள் என்ன இருந்தாலும், ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும், கோச்சார் ரீதியில சில பிரச்சனைகள் வரும்போதும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போவோம் அப்படிங்கிறது தான். மற்றபடி இங்க அவரோட 1, 5, 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அதாவது லக்னத்தோட லக்ன யோகிகள் எப்பவுமே லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை வந்து நம்ம லக்ன யோகிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாருங்க. லக்னாதிபதி எல்லாருமே லக்னத்தோட சம்மந்தப்படுறாரு பாருங்க. லக்னாதிபதியோட 5ஆம் அதிபதி இணைவு, 9ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அருமையான ஜாதக அமைப்பு. சரி, அப்போ நமக்கு என்னென்ன நடந்திருக்கும், என்ன கிரகங்கள் இருக்கிற நிலையை வச்சு நல்ல இடத்துல இருக்கா இல்லை மோசமான இடத்துல இருக்கா, ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜாதகர் மீன லக்னமாகி கடகம் ராசி ஆகும்போது, அதுவும் லக்னம் ராசி 2ஓடவும் குரு சம்மந்தப்படும் போது ஜாதகர் ரொம்ப நல்லவர், கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், எடுத்த காரியங்கள்ல முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்சியரா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உள்ளவர். அதை பத்தி எல்லாம் சங்கர் சார் நிறைய சொல்லிட்டதுனால நம்ம அதை பேச வேண்டாங்க. நான் டைரக்டா நம்ம கிரகங்களுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜாதகரே பாத்தீங்கன்னா லக்ன புள்ளியும் சரி ராசி புள்ளியும் சரி ரெண்டுமே புதனோட நட்சத்திரங்க. லக்னம் ரேவதி 3, ராசி வந்து ஆயில்யம் 2, ரெண்டுமே புதனோட நட்சத்திரத்துல தான் இருக்கு. புதனுமே பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு, அதாவது உபய லக்னங்களுக்கு குரு புதன் லக்னத்தை தவிர கேந்திரங்கள்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவாங்க. அப்படிங்கிறபடி இந்த இடத்துல 4, 7 இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லது. என்ன, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாருங்க, அதுவும் ஒரு வகையில ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ராகுவோட சேர்றதை விட கேதுவோட சேர்றது அவ்வளவு ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. என்ன இருந்தாலும் ராகு கேதுகளோட சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சில நேரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யுது. சந்திர கேந்திரத்துல இருக்கிறாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஜாதகர் பிறந்தது தேய்பிரை சஷ்டி திதியில பிறந்திருக்கிறாரு. ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரன் தான். அந்த சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் இருக்கிறார் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் பிடிச்ச சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. வேற எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லைங்க. இந்த இடத்துல குரு உச்சமாகி இருந்தாலும் வக்ரமாகி இருக்கிறாருங்க. வக்ரமாகாமல் இருந்திருந்தால் ஃபினான்ஷியலா இன்னும் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். வக்ரமாகாத உச்ச குரு லக்னத்தோட சம்பந்தப்படும் போது ரொம்ப அருமையான பலன்களை கொடுத்திருக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி இங்க வக்ரமானதுனால அது கொஞ்சம் தன்னால உச்சமான, அதாவது லக்னாதிபதி உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்து பலன் சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. புதன் பாத்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு, குருவோட பார்வையை வாங்குறாரு. குருவோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு 10 டிகிரியில இருக்கிறாரு. இங்க புதன் பாத்தீங்கன்னா 27 டிகிரி. ஸோ 10 டிகிரியில விருச்சிகத்தை பார்க்கும்போது 13 டிகிரி டிஃபரன்ஸ்ல புதனையும் பார்த்துடுறாருங்க. ஸோ இந்த இடத்துல புதன் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் குருவோட பார்வையை வாங்குறதும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா ஜோதிடத்தை தொழிலா பண்ணணும் அப்படின்னா புதன் பாத்தீங்கன்னா 2, 10ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டிருக்கணும். சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்குங்க. அதாவது ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் இருக்கிறதும், குருவோட பார்வையை ஓரளவுக்கு வாங்குறதும், சுக்கிரனுடைய வீட்டிலேயே இருக்கிறதும் நல்லதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4, 7 இல்லாம கேந்திராதிபத்திய தோஷம் அடையாம 8ஆம் இடத்துல அவருக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டுல இருக்கிறது நல்லதுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 2ல ராகு இருக்கிறாரு, ஓகேதான். 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி அந்த பாவகமே ராசிக்கு 10ஆம் இடமாவும் வருது. ஸோ லக்னம் ராசிக்கு 2, 10ஆம் இடங்களோட புதன் சம்பந்தப்படும் போது நம்ம வந்து ஜோதிடத்தை தொழிலா பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் 22 டிகிரியில் ஆயில்யத்துல இருக்கிறாரு.
இப்போ இன்னும் ஜாதகருக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இப்பதான் ஜாஸ்தி ஆயிருக்குங்க. அஷ்டம சனியோட தாக்கத்துல தான் ஜாதகர் இருக்கிறாரு. ஸோ மார்ச் 2025 வரைக்கும் டிப்ரெஷன் இருக்குங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எதை பண்ணாலும் அதுல ஒரு சக்சஸ் இல்லாம ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மார்ச் 2025க்கு அப்புறம் ஏப்ரல் 2025ல இருந்து இவருக்கு தசாபுக்தி படியும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2025க்கு அப்புறம் சூரியன் ஆம், புக்தி ஆரம்பிக்குதுங்க. சூரியன் புக்தியில இருந்தே இவர் ஜோதிடத்தை தொழிலா பண்ண முடியும். ஜோதிடத்தை தொழிலா தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா அது அவங்களுக்கு ஃபினான்ஷியலா ஒரு நல்ல இன்கம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சரி, இப்போ கிரகங்களை பார்க்கும்போது சூரியன்ல இருந்து நான் பார்த்துடுறேன். சூரியன் பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வலுவா இருக்கிறாருங்க. இன்ஃபேக்ட் புதனுமே ஓகே தான். யார் அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான் வலுவா இருக்கிறாரு. இந்த இடத்துல 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாவகிரகங்கள் 9ல திக்பலத்தை நெருங்கி இருக்கிறாரு. அது நல்ல விஷயம். பாவகிரகங்கள் திக்பலத்தை நெருங்கியோ திக்பலத்திலயோ இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவே ஒரு வகையான சுபத்துவம் தான். சூரியன் எப்படி இருந்தாலும் அரை பாவர் தானே. அதுபடி பார்க்கும்போது சுக்கிரனோட இணைஞ்சு சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவோட பார்வையில் இருக்கிற சூரியன் ரொம்ப அதிக சுபத்துவமா இருக்கிறாரு. சூரியன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், ஒரு தலைமை பதவியில இருந்து மற்றவங்களை பாத்துக்கிறது. ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அவர் கீழே ஒரு 2-3 பேராவது வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல இவர் ஒரு தலைமை பதவியில் இருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள், பாலிடிக்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சந்திரனையும் எடுத்துக்கலாம், புதனையும் எடுத்துக்கலாங்க. புதன் பார்க்கும்போது சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. சந்திர கேந்திரத்துல குருவோட பார்வையை டிகிரி வைஸ் வாங்கியும் இருக்கிறாரு. ஸோ புதனுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறப்போ புதனுடைய காரகத்துவங்கள்ல ஜோதிடமும் வந்துருது. அதனால ஜாதகருக்கு ஜோதிடத்துல ஆர்வம் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்து தொழிலா தாராளமா பண்ணலாம். சூரியன் பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. விருச்சிக வீட்டுல அவருக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டுல சுக்கிரனோட இணைவுல குருவோட பார்வையில இன்னும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது அவரு காரகோ பாவக நாஸ்தி அடைவாரு. மார்ச் 2023ல இருந்து ஜூன் 2023 இந்த பீரியட் பாத்தீங்கன்னா அப்பாக்கு பிரச்சனைகளை கொடுக்குற பீரியட். குறிப்பா மே 2023ல அப்பாக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்ததா, அப்பாவுக்கு ஆயுள் கண்டம் ஏதாவது வந்ததா அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க. மே 2023. அடுத்து சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. சந்திரன் எந்த விதமான பாவகிரகங்களோட தொடர்புலையும் இல்ல, குருவோட இணைவுல இருக்கிறாரு. ரொம்ப அருமையான இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி 5லேயே சுபத்துவமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது சிந்தனை செயல், சங்கர் சார் சொன்ன மாதிரி நேர்மையா இருக்கிறது. அதாவது 5ஆம் இடம் சுபத்துவமா இருந்தது அப்படின்னா நல்ல சிந்தனை, அந்த அந்த சிந்தனையை செயலா மாத்துறதுக்கான செயல்பாடுகள். ஸோ சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்ததுனாலே நம்ம செயல்பாடுகளும் சரியா இருக்கும் இல்லைங்களா. அப்ப அதுபடி பார்க்கும்போது ஜாதகர் அதிர்ஷ்டசாலி, நல்ல சிந்தனை செயல் அந்த மாதிரி விஷயங்களுடையவர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன இப்ப அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறது, நம்ம சொல்றதுக்கு மாறுதலா சில விஷயங்களை சனி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பொதுவான பலன்கள் நம்ம 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல செயல் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து செவ்வாய் பார்க்கும்போது செவ்வாய் இருக்கிற இடம் ஒரு பாவகிரகமா கேந்திரத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா பகை வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் இருக்கிறது பகை வீட்டுல இருக்கிறாரு. பகை வீட்டுல இருக்கும்போது அவர் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கதான் செய்வாரு. தன்னுடைய, ஏன்னா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி இல்லைங்களா அவரு, 2-9க்குரிய யோகாதிபதி, பணத்தை கொடுக்க வேண்டியவர் அவர் தான். இந்த இடத்துல செவ்வாய் அவர் வீட்டை அவரே பார்க்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வாக்குஸ்தானம், என்னோட குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு திறமை தான். வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது, வாக்குஸ்தானம் வலுவடைகிறது, வாக்கு அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம் தான். இந்த இடத்துல பாவகிரகங்களோட தொடர்பு 2ஆம் இடத்தை கடுமையா பாதிக்குதுங்க. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், ராகு அங்க இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வையை வாங்குறதும், பகை வீட்டுல இருந்து செவ்வாய் பாக்குறாரு. எந்த சுப கிரகங்களோட தொடர்பும் இல்லை. அதே மாதிரி சனி தன்னுடைய ஸ்திர வீட்டுல இருந்து, சனி தசை நல்ல வேலையா ஜாதகருக்கு வரலைங்க. ஆனா எப்பெல்லாம் சனி தசா புக்திகள், அதாவது எந்த தசையிலையும் சனி புக்தி வரும்போதெல்லாம் ஜாதகர் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கும்போது அவர் குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பத்தை பார்ப்பாரு. ஸோ சனி புக்தி வரும்போதெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை, பண கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். வாக்கை காப்பாற்ற முடியாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருவாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் எதிரி, கடன்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு. அதே போல 9ஆம் இடம், ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி பாபத்துவமா பார்க்குற இடங்கள். 9ஆம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு அப்படிங்கறதுனால அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துறாது.
இருந்தாலும் சனி புக்தி வரும்போதெல்லாம் ஜாதகர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால தன்னோட ஆதிபத்திய விஷயங்களை கொடுக்குற நிலைமையிலையும் இல்லை. இந்த இடத்துல 2ஆம் இடம் தான் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. 9ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால 9ஆம் இடத்து விஷயங்களை செவ்வாய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாரு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 6ல மறையிறாரு பாவத் பாவ விதிகள் படி. தன்னோட 9ஆம் இடத்துக்கு 11ல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவரோட டைம் வரும்போதெல்லாம் எப்போ அவரோட தசா புக்தி அந்தரம்லாம் வருதோ அப்பெல்லாம் அவர் தன்னோட 2ஆம் இடத்து வேலைகளை குறைவாகவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தான வேலைகளை அதிகமாகவும் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு. பகை வீட்டில் இல்லாம இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். வீடு கொடுத்த புதனும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 8ஆம் இடத்துல மறைகிறாருங்க. இருந்தாலும் தன்னுடைய 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ புதன் வரும்போதெல்லாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா தன்னோட 4ஆம் இடம் 7ஆம் இடத்து வேலைகளை அவரால் செய்ய முடியும். கேதுவோட இணையாம இருந்திருந்தா ரொம்ப ஒரு ஃப்ரீடம், நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம தன்னோட கம்ப்ளீட்டா தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருந்திருப்பாரு. கேதுவோட இணையறதுனால அந்த அந்த பாவகத்துல எப்பவுமே இன்னொரு விஷயம் என்னோட குருநாதர் சொல்லுவார். அதாவது புதனோ சந்திரனோ கேதுவோட இணைஞ்சு அந்த பர்டிகுலர் டைம்ல புதன் கேது இணைவு, புதன் சந்திரன் இணைவு மேல பாவ கிரகங்கள் போகும்போதெல்லாம் புதன் அப்படிங்கிறது நுண்ணறிவுங்க. அதாவது சந்திரன் அப்படிங்கிறது சிந்தனை அப்படின்னா புதன் அப்படிங்கிறது நுண்ணறிவு. ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல புதன் கேது இணைவு இருக்கு. எப்பெல்லாம் துலாத்துல பாவகிரகங்களோட தொடர்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் மென்டலி ஜாதகர் டிஸ்டர்ப் ஆவாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணுங்க. அதனாலதான் இந்த புதன் கேது சந்திரன் கேது இணைவெல்லாம் இருக்கிற பாவகங்கள் பாவகிரகங்கள் சம்பந்தப்படாம இருக்கிற வரைக்கும் நல்லா நல்லா இருக்கும். அதுவும் இணைஞ்சிருக்கிற தூரத்தை பொறுத்தும் அது எவ்வளோ மென்டலி அவங்கள எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து புதனை பார்க்கும்போது புதன் நல்ல இடத்துல தான் இருக்கிறாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தன்னோட 4ஆம் இடத்துக்கு 5ல 7ஆம் இடத்துக்கு 2ல இருக்கிறாரு. ஓகே தான். சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு, நண்பரோட வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கேதுவோட இணைவு வந்து பாபத்துவம் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல சுபத்துவமான அமைப்பும் அங்க இருக்கு. குருவோட பார்வையும் இருக்கு அப்படிங்கறதுனால புதன் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை பாவத் பாவ விதிகள் படி கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு. சுபகிரகங்களோட சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதும் குருவோட பார்வையில் இருக்கிறதும் தன்னுடைய விஷயங்களை நல்லபடியா கொடுக்குற மாதிரி தான் புதன் இருக்கிறாரு. அதே போல குரு பாத்தீங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் உச்சம் மட்டும் ஆகியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. உச்சமாகி திரும்ப வக்கரமானதுனால இது நம்ம நீச்சமான மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கணும். ஆனா டைரக்ட் நீச்சத்துக்கும் உச்சமாகி நீச்சமாகறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் குரு நீச்சம் அடையும் போது சில பேர் பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசுறவங்களா இருந்துடுறாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா கூட சில நேரங்கள்ல மாத்திருது. ஆனா இந்த இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சனி தொடர்பு அங்க வரல. இன்ஃபேக்ட் சனி தொடர்பு வந்திருந்தா சில நேரங்கள்ல நல்லதுங்க. சனி பிளஸ் குரு இணைவு ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்கும். என்ன இருந்தாலும் குரு உச்சமாகி வக்கரமாயிருக்கிறதுனால பினான்சியலா ஒரு டவுன்ஃபால் இருக்குங்க, ஒரு வீழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஜாதகர் இழந்த பணத்தை திரும்ப சம்பாதிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இங்க குரு உச்ச வக்கரத்தை எடுத்துக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை நல்லா இருக்கும். குரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5ல இருக்கும்போது 9, 11, 1 லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி லக்னத்தை பாத்துடுறாரு. அவரே லக்னாதிபதியா இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு கிரகமே 5, 1, 5, 9ல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இருந்தா என்னதான் உச்சமாகி வக்கரமாகி நீச்சம் ஆன மாதிரி இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு தன்னோட பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 1, 5, 9ஓட லக்னத்துல இருந்தாலும் 5, 9ஓட சம்மந்தப்படுவார். 5ல இருந்தாலும் 9, 1ஓட சம்மந்தப்படுவார். ஸோ ஓவராலா பார்க்கும்போது சுப பாவகங்களோட சுபகிரகமான குரு சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதனால இந்த இடத்துல குரு நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுறது நல்லதுங்க. ஒரு சுபராகி 9ல இருந்து அவரு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. இவங்களோட அதாவது சுக்கிரன் அவரோட வீட்டை அவரே பாக்குறார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. தம்பி தங்கச்சிகள் இளைய சகோதரம் இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க அப்பாவும் சரி இவங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளும் சரி கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க அப்பாவே பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவரா ஒரு நல்ல பதவியில் இருக்கிற மாதிரி, ஒரு ஊராட்சி தலைவர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்க அப்பாவுக்கு இருக்குங்க. அப்பாவும் சரி அவருக்கு அப்புறம்
தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் தன்னோட கெட்ட ஆதிபத்தியமான 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படல. 8ஆம் இடத்துக்கு 2ல இருந்தாலும் அவர் பார்வை 3ஆம் இடத்தை தான் பாக்குது அப்படிங்கறதுனால 3ஆம் இடத்து வேலைகள் தான் தன்னோட தசாபுக்திகள்ல செய்யும். அப்படி பார்க்கும்போது அவங்க தம்பி தங்கச்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தைரியம், வீரியம், நல்ல தைரியம் உள்ளவரா இருப்பாரு. வீரியம், இளைய சகோதரம், அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல், அப்புறம் நிறைய அங்க பாட்டு, டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், கலைகள் மேல ஆர்வம், ஆபரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் ஆபரணங்கள் போட்டுக்கிறதுல ஜாதகர் விருப்பம் உடையவரா இருப்பாரு. ஸோ சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். சனி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துல 2 விஷயங்கள்ங்க. செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல, அதே மாதிரி சனி நல்ல இடத்துல இல்ல. ஸோ செவ்வாயினுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை செவ்வாய் கொடுக்கறதுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. அதே போல சனி பாத்தீங்கன்னா சனி ரொம்ப பாபத்துவமா தான் இருக்கிறாருங்க. எந்த ஒரு சுபகிரகங்களோட தொடர்பும் இல்லாமல் சனி இருக்கிறது 29 டிகிரியில, குரு பாத்தீங்கன்னா 10 டிகிரியில லக்னத்தை பாத்துடுறாரு. ஸோ 10 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. நான் டிகிரி சரியா கவனிக்காம விட்டேன் இல்லையா. 10 டிகிரி பார்வை அப்படிங்கிறது சனியை ஓரளவுக்கு சுபத்துவமா தான் வச்சிருக்குங்க. அதனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. சனியோட புக்திகள் வரும்போதுமே அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துறாது. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல சனி 10 டிகிரிக்குள்ள குருவோட பார்வையும் வாங்கி அங்க 2ஆம் வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அப்படிங்கறதுனால அவரும் ஒன்றும் நல்லதை செய்ய மாட்டாரு, ஆனா பாதிப்புகளை கொடுக்காம இருப்பாரு, அவ்வளவுதான். புதனே 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது புதனுடைய காரகத்துவங்கள் வழியாக ஜாதகர் சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியா கொடுப்பாருங்க. அடுத்து நம்ம தசாபுக்திகள் அப்படின்னு வரும்போது நம்ம ஜாதகர் பிறந்தப்ப பாத்தீங்கன்னா புதன் தசை, 4 7ஆம் அதிபதி 8ல இருந்து தசை நடத்துறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா குருவோட சாரம் வாங்கி இருக்கிறாரு. குரு வக்கரமாகி 5ல இருக்கிறாரு. புதன் தசை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சுகஸ்தானாதிபதி அவரோட வீட்டுக்கு 5ல, 7ஆம் அதிபதி அவரோட வீட்டுக்கு 2ல, நல்ல நண்பர்களோட நல்ல விதமா தான் இருந்திருக்கும். ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்காது. ஸ்கூல் லெவல் படிப்பு அப்படிங்கும்போது ஜாதகர் ஒன்னா படிக்கிறதுல பிரச்சனைகள் இருந்திருக்கும், படிக்க முடியாம போயிருக்கும். அப்படி இல்லைன்னா 2 3 ஸ்கூல் மாறி மாறி படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கோம். 8ஆம் பாவகத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போற மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். என்ன இருந்தாலும் 5ல இருக்கிற புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிற குருவோட சாரம் வாங்கி இருக்கிறார் புதன். அப்படிங்கறதுனால சொந்த ஊர்ல இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. புதனுக்கு அப்புறம் வந்த கேதுவுமே பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வெளியூர் போற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கோம். சொந்த ஊர்ல இருந்து இருந்தாலும் கேது வரும்போது கேது பாத்தீங்கன்னா 76ல இருந்து 83 வரைக்கும் கேது தசைங்க. கேது இந்த இடத்துல சுக்கிரனை போல செயல்படுவாரு, அதே போல புதனை போல செயல்படுவாரு. வேற கிரகங்களோட பார்வை எதுவும் இல்லை. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். புதன் தசையில என்ன நடந்ததோ அது அப்படியே தொடர்ச்சியா நடந்திருக்கும். நல்லா இருந்திருப்பாருங்க. நார்மலா சுக்கிரனோட வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது சுக்கிரன் வலுவா இருந்தாருன்னா ஒரு ஜாலியான வாழ்க்கையை கொடுப்பாரு. இந்த இடத்துல சுக்கிரன் சூரியனோட அஸ்தங்கமாகி இருக்கிறார் அப்படிங்கறதுனால ரொம்ப இளமைக்கால வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான். 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னாலே டிப்ரெஷனை கொடுக்கதான் செய்யுதுங்க. அதிகபட்ச சுபத்துவம் தான் ஒரே விதிவிலக்கு. அதிகபட்ச சுபத்துவம் அடையும் போது அந்த பர்டிகுலர் டைம்ல ஜாதகர் வெளியூர் வெளிநாடுன்னு போய் அங்க நல்லா சம்பாதிச்சு அங்க ஹாப்பியா சந்தோஷமா இருந்திருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இளமைக்கால வாழ்க்கை ஜாதகர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா சுக்கிரனுமே பாத்தீங்கன்னா 83ல இருந்து 2003 வரைக்கும் அவர் 9ல பாக்கியத்துல இருந்தார் அப்படின்னாலும் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிட்டாருங்க. வீடு கொடுத்தவரும் அவ்வளவு ஒன்றும் வலுவா இல்ல. சனியோட பார்வையும் வாங்குறாருங்க. சனியோட பார்வையை வாங்குறதும் அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லை. அப்படிங்கறதுனால சுக்கிரதசை முடிகிற வரைக்குமே ஜாதகர் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் சூரிய தசை வந்ததுக்கு அப்புறம் சூரியன் 6ஆம் அதிபதி ஆயிடுறாரு இல்லைங்களா. சூரியன் நல்ல சுபத்துவமா தான் இருக்கிறாரு, பாக்கியத்துல இருக்கிறாரு. நான் அதான் சொல்லியிருந்தேன், சூரிய தசை வந்த உடனே சூரிய தசை சுயபுக்தி சனி அந்தரம் 2003 மேல அப்பாவுக்கு ஏதாவது பாதிப்புகளை இந்த சூரியன் கொடுத்திருப்பாரு. ஏன்னா காரகோ பாவக நாஸ்தி அமைப்புல சூரியன் இருக்கிறதுனால அவர் வந்த உடனேயுமே நல்லா இந்த ஒரு விஷயத்த நம்ம கிளியரா பார்க்கணும். ஏன்னா சிம்ம வீட்டை சனி பாக்குறாரு, சிம்மாதிபதி சூரியனையும் பாக்குறாரு. அந்த சூரியன் பாத்தீங்கன்னா காரகோ பாவக நாஸ்தி அமைப்புல இருக்கிறாரு. ஸோ சூரியன் தசா வந்த உடனே சூரிய தசை சுயபுக்தியில சனியோட அந்தரத்துல அப்பாவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம செக் பண்ணிக்கலாங்க. சூரியன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட வீடு பாத்தீங்கன்னா எப்பவுமே சிம்ம வீட்டை சனி பாக்குறது
தலைமை பண்பு, நிர்வாக திறமை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறைச்சிருதுங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது சிம்மத்தோட சனி சம்மந்தப்பட்டார் அப்படின்னாலே அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருது. அதுவும் விரயத்திலிருந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரிய தசை வந்ததுக்கு அப்புறம் ஆனாலும் குருவோட பார்வை, சுக்கிரனோட இணைவு, சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி அவர் சுபத்துவமா இருக்கிறார் அப்படிங்கறனால ஓரளவுக்கு நல்ல வேலை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனா 6ஆம் பாவகம் வந்து பாபத்துவமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நல்ல வேலை, நல்ல இன்கம் இருந்துச்சோ அதே அளவுக்கு செலவுகளும் இருந்திருக்குங்க சூரிய தசையில. அதுக்கப்புறம் சந்திர தசை அருமையான தசைங்க. 2009 இருந்து 2019 வரைக்கும் சந்திர தசை ரொம்ப ரொம்ப அருமையான தசை. இந்த தசையில பார்க்கும்போது ஜாதகருக்கு ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த தேவைகள்லாம் நல்லபடியா பூர்த்தியாகி நல்லபடியா நல்லா இருந்திருப்பாரு. சந்திர தசை இவரோட வாழ்க்கையில மார்ச் 2009 இருந்து மார்ச் 2019 வரைக்கும் இந்த பர்டிகுலர் பீரியட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பீரியடு, ரொம்ப அருமையா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மார்ச் 2019க்கு அப்புறம் செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்குங்க. செவ்வாய் இந்த இடத்துல 7ஆம் இடத்துல பகை வீட்டுல இருக்கிறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி, நம்ம பார்ட்னர்ஷிப்ல பண்ற தொழில்கள், அதே மாதிரி சமுதாயத்துல நம்ம மீட் பண்றவங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறிக்கும். ஸோ செவ்வாய் தசை 7ஆம் இடத்துல இருந்து பகை வீட்டுல இருந்து எந்த விதமான சுபர்களோட தொடர்பும் இல்லாம நடக்கும்போது அவர் முதல்ல பாத்தீங்கன்னா 2019ல செவ்வாய் தசை வந்த உடனேயுமே பினான்சியல் ப்ராப்ளம், ஏன்னா 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடத்தை அவர் வீட்டை அவரே பாக்குறாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. அப்படிங்கறதுனால 2ஆம் இடம் பாபத்துவமா இருக்கு. ஸோ அவர் தசை வந்த உடனே அவர் மெயின்லி அவர் பாக்கியத்தோட, அதாவது 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னாலும் பாவத் பாவக விதிகள் படி மறைகிறாரு. ஆனால் அவரோட 2ஆம் இடத்தை அவர் பாத்துறாரு அப்படிங்கறதுனால 2ஆம் இடத்து வேலைகளை அவர் செய்யக்கூடிய தகுதி அவருக்கு கிடைச்சிருதுங்க. அதனால செவ்வாய் தசை வந்த உடனேயுமே குடும்பத்துல பிரச்சனை, பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தை பாக்குறாருங்க. ஸோ குடும்பத்துல பிரச்சனை, பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாரு. கொரோனா வந்ததுல இருந்தே ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. கொரோனா வந்த டைம்ல இருந்தே ஜாதகருக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்குதுங்க. ஜனவரி 2023ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் அஷ்டம சனியும் போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட்ல தான் ஜாதகர் இன்னும் இருக்கிறாரு. மார்ச் 2025க்கு அப்புறம் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா 2025 ஏப்ரலுக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் அந்தரம் ஆரம்பிக்குதுங்க. சூரியன் நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம். சூரியன் திக்பலத்துக்கு நெருங்கி இருக்கிறாரு, சுக்கிரனோட இணைவுல இருக்கிறாரு, குருவோட பார்வையில் இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சூரியன் அந்தரம் வந்த உடனே நல்ல மாற்றங்கள் ஜாதகருக்கு வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஜோதிடத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா தொழிலா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனுங்க. ஏன்னா ஒரு புதன் 2 10ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்டு ஓரளவுக்கு நல்ல இடத்துலயே இருக்கிறாருங்க. குருவோட பார்வையில இருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. கேதுவோட இணைவு அப்படிங்கறத வந்து நம்ம மறைபொருள் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா சுபர் வீட்டுல தானே இருக்கிறாருங்க கேது. புதனோட இணைவுல இருக்கிறாரு, சுபர் வீட்டுல இருக்கிறாரு. கேது இருக்கிற டிகிரி பார்க்கும்போது 21 டிகிரி. அவர் பாத்தீங்கன்னா குருவோட பார்வையை அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனா இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செவ்வாய் தசைங்க, அடுத்து ராகு தசை. ராகு மேச ராகு தான், ஆனா அவர் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சம்பந்தப்படுறாரு. எப்பவுமே ராகு தசை சனி செவ்வாய் சம்பந்தத்தோட ராகு தசை நடக்கும்போது அது சில நேரங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யுதுங்க. ராகுவுக்கு கேந்திரத்துல இருக்கிற ராகு பொறுத்த வரைக்கும் நிறைய பார்க்கணுங்க நம்ம. அதாவது குறிப்பா ராகு இப்படிதான் செயல்படுவார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ராகு முதல்ல தான் நின்ற வீட்டு அதிபதியை போல செயல்படுவாரு. அதுக்கப்புறம் தன்னை பார்த்த கிரகங்களை போல செயல்படுவாரு. தனக்கு கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்களை போலவும் அவர் செயல்படுறாருங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா அவரோட தசாக்கு கீழே புக்திகள் மாறும் போதெல்லாம் ராகுவோட பலன்கள் மாறும். ராகு தசையில பலன்கள் மாறும். சோ ராகு தசை சுய புக்தி மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க சார். ஏன்னா ராகு தசை சுய புக்தியில அவர் 2ஆம் இடத்து வேலைகளை அதிகம் பண்ணுவார், இருக்கிற வீட்டு வேலைகளை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனியோட பார்வை, செவ்வாயோட பார்வை எல்லாமே 2ஆம் இடத்துக்கு இருக்கு. புதனோட பார்வையும் அங்க இருக்கு. அப்படிங்கறதுனால புதனை 4 7ஆம் அதிபதி தான். வீட்டை பத்தியும் கேட்டிருந்தீங்க, வீடு எப்ப கட்டுவீங்கன்றதையும் நம்ம பாத்திரலாம். ராகுதசை சுய புக்தி மட்டும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. மார்ச் 2026ல இருந்து நவம்பர் 2028 வரைக்கும் அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப முக்கியமான, அதாவது முக்கியமான முடிவுகள்லாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது புதுசா தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜோதிடத்தை தொழிலா செய்யறதுக்கு பெருசா யோசிக்க வேண்டாம்.
ஏன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தொழில் கிடையாதுங்க. நம்மளோட திறமை, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுல உங்களுக்கு வருமானம் இருக்கும். நல்ல பலன் சொன்னோம் அப்படின்னா நம்மளை தேடி கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா வர போறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம பெருசா என்ன அப்படின்னா ஒரு ஆபீஸ் போட்டு உட்காருவோங்க. அதுக்கான அட்வான்ஸ் அது மட்டும்தான், வாடகை கொடுக்கறது அது மட்டும்தான். நீங்க ஒன்றும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு தொழில் எதுவும் பண்ண போறது இல்ல. அதனால உங்களுக்கு அந்த மார்ச் 2025க்கு அப்புறம் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க ஜோதிடத்தை தொழில ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனுங்க. வீடு எப்ப கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீடு செவ்வாய் தசையில கட்டுறது சிரமம் சார். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பகை வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே தசாநாதர் சப்போர்ட் பண்ணாம ஆஹ், புக்திநாதர்கள் அவ்வளவு பெருசா நல்ல விஷயங்களை பண்ண முடியறது இல்லைங்க. இந்த இடத்துல 2ஆம் இடத்துக்கு கம்ப்ளீட்டா சம்பந்தப்படாம இருந்திருந்தாருன்னா பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துக்கு ஒரு ஏன்னா 2ஆம் இடம் ஆல்ரெடி பாபத்துவமா இருக்குங்க. ராகு சனி சம்பந்தம் இருக்கு. செவ்வாய் பார்க்காம இருந்திருந்தா 2ஆம் இடம் நல்லாவே இருந்திருக்கும். அதனால தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. நீங்க மார்ச் 2025 வரைக்கும் அஷ்டம சனி பீரியட்ல வேற இருக்க போறீங்க. உங்க சந்திரன் பாத்தீங்கன்னா 22 டிகிரில இருக்கிறாருங்க. ஸோ உங்களோட அஷ்டம சனியோட தாக்கமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்க. இப்பதான் சனி 25 26 டிகிரில போயிட்டு இருக்கிறாரு. ஸோ 4 டிகிரி தான் விலகி போயிருக்கிறாரு. அதனால ஆஹ், மார்ச் 2025க்கு அப்புறம் எப்பவுமே தசாபுத்தியும் மோசமா இருந்து அந்த டைம்ல அஷ்டம சனி ஜென்ம சனி வந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையா இருக்குங்க. இந்த இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு ஒண்ணும் நல்ல விஷயங்களை கொடுக்கிறவர் இல்லைங்களே. அவரு நல்ல வேலையா அஸ்தங்கமா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி அஸ்தங்கமாகிறது நல்லதுதான். ஆஹ் அதனால சுக்கிரன் பீரியட்ல நம்ம ஒன்றும் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சூரியன் பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்புகள்ல நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க. சந்திரன் 4ஆம் இடத்தோட சம்பந்தப்படுற தசை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ராகு தசை வருது. ராகு தசையில தாங்க சார் நம்ம வீடு கட்ட முடியும். ராகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புதனோட பார்வையை வாங்குறாரு இல்லைங்களா. புதன் ஆஹ் 4ஆம் அதிபதியா இருந்து புதனோட பார்வையை வாங்குற ராகு உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பாருங்க. ஸோ ராகு தசை ஆஹ் சுய புக்தி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026 வரைக்கும். அதுல புதன் புக்தி மே 2027 இருந்து அக்டோபர் 2027 வரைக்கும் வருதுங்க. ஸோ அந்த பீரியட்ல நீங்க சொந்த வீட்டுல இருக்கலாங்க. மே 2027 இருந்து அக்டோபர் 2027 இந்த பீரியட் நல்லா இருக்குங்க. ஸோ ராகுதசை சுய புக்தி அதுல புதன் அந்தரத்துல வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் கண்டிப்பா அமையுங்க. செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு செவ்வாய் லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால, அதுவும் பகை வீட்டுல இருந்து பாக்குறாரு. அது மட்டும்தான் முடிவுகளை வந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு எடுங்க. கோபம் அது அந்த மாதிரி விஷயம். ஏன்னா செவ்வாய் பகை வீட்டுல இருந்து பார்க்கும்போது பாபத்துவமா தானே பாக்குறோங்க. ஏன்னா நீச்சம் அப்படிங்கிறதே ஒரு வகையான பாபத்துவம் தான். ஒரு கிரகம் பகை வீட்டுல இருந்து பார்க்கும்போது அது அதோட கெட்ட காரகத்துவங்கள். நம்ம ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவன் அவனை பிடிச்சி கட்டி வைக்கும்போது பகை வீட்டுல இருக்கிற கிரகம் அப்படிங்கிறது ஒரு கட்டி வச்ச நிலைமையில இருக்கிற மாதிரி தான். அது என்ன பண்ணும்னா நம்ம நம்மளோட ரொம்ப ஃபோர்ஸான சில விஷயங்களை எல்லாம் நம்ம பண்ண பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிதான் செவ்வாய் பகை வீட்டுல இருக்கும்போது பண்ண பார்ப்பாரு. பகை வீட்டுல இருந்து செவ்வாய் லக்னத்தை பார்க்கும்போது கோபம், ஆக்ரோஷம், வேகம், யோசிக்காம முடிவுகள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு பாப்பாரு. நல்ல வேளையா குருவும் லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கோவமா தான் இருக்குங்க. இருந்தாலும் செவ்வாய் லக்னத்தை பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயங்கள்லயுமே ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சு முடிவுகள் எடுக்கணுங்க. மற்றபடி நல்ல நல்ல ஜாதகம் சார். அருமையான ஜாதகம். தசாபுத்திகள் கொஞ்சம் நல்லபடியா சப்போர்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்குங்க. என்ன பாத்தீங்கன்னா நீங்க பிறந்ததுல இருந்தே புதன் கேது 2 பேருமே அஷ்டமத்துல இருந்து தசை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுக்கிர தசை, அவரும் அஷ்டமாதிபதிங்க. அதுக்கப்புறம் சூரியன் பாத்தீங்கன்னா 2009 வரைக்கும் அவர் 6ஆம் அதிபதி. ஸோ எல்லா கிரகங்களுமே டில் 2009 வரைக்கும் 6, 8 சம்பந்தப்பட்டே தசை நடந்திருக்குங்க. சந்திர தசை வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்திருக்கும். 2009ல இருந்து 2019 வரைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வரும்போது ஒரு செட்பேக் இப்போ கொஞ்சம் ஒரு, ஏன்னா 2019ல இருந்து செவ்வாய் வந்த உடனேயுமே கொஞ்சம் பிரச்சனைகளை பாதிப்புகளை கொடுத்துருப்பாரு. 7ஆம் இடம் அப்படிங்கறதுனால மனைவியோட குடும்பத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால ஃபினான்ஷியல் ட்ரபிள், மனைவியோட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க பார்த்திருப்பாரு. செவ்வாய் தசை முடியிற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க சார். அதாவது செவ்வாய் ஒரு நல்ல யோகி தான். 2 9க்குரிய யோகி தான். அன்பார்ச்சுனேட்லி அவர் 7ல பகை வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு. கூடவே இப்போ அஷ்டம சனியும் சேர்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களை கொடுக்குற மாதிரி அமைப்புல உள்ள ஒரு தசையில
கூட அஷ்டம சனி ஜென்ம சனியும் சேரும்போது பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குங்க. மார்ச் 2025 வரைக்கும் தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்க. அஹ், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. பாலசுப்ரமணியம் சார். சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், சொல்லணும்னு நினைச்சேன். உங்க பர்த்டே தான் என்னோட பர்த்டே. 3/12/1966 கொடுத்துருக்கீங்க. என்னோடது அதே தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் இந்த பணிவான வணக்கம். ரொம்ப அருமையா முதல்ல சொன்ன மணி ஐயாவா பேர் தெரியல எனக்கு, அவரு ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆமாங்க சார். அவரு அவங்க வந்து சாருக்கு ஏதோ தாய் கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, வெளியில போயிட்டாருங்க. திரும்ப வருவாருங்க. ஓகே சார், ஓகே, அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், சங்கர் வாழ்த்துக்கள். சாருங்க. அவர் சொன்ன ப்ரிடிக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு கண்டிப்பாங்க. தாயோட அன்பு, தாயோட உதவி, தாய் அரவணைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப தாய் தான் எனக்கு முதல்ல. எனக்கு எங்க அம்மாவை பத்தி யாராவது சொல்ல எனக்கு கோவம் வந்து, எங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த தாய் அன்பு இருக்கு ஐயா. ஆமாங்க சார். ரெண்டாவது கடமை தவறாத, நான் டியூட்டி ரொம்ப கரெக்டா இருப்பேன். கரெக்டானா நம்முடைய வேலை என்ன, அது நமக்கு சம்பளம் ஆகணும், நம்ம மேல ஒருத்தர் வேலை சொல்றாங்கன்னா அதை செய்யணும், கடமை. அப்படியே அந்த வேலையில வந்து ஒரு ஸ்லாக்னஸே காட்டப்பட அது எவ்வளவு நேரம் முடிச்சு கொடுத்துருவோம் ஐயா. அது ரொம்ப அருமையா சொன்னாரு. ஆமாங்க சார். அவர் கோபம் பிடிவாதம் சொன்னாரு. பிடிவாதம் இல்ல, என்னுடைய கருத்து சரியா இருந்தா அதை விட்டு கொடுக்க மாட்டான். ஆமாங்க. ஏற்றுக்கொள்ள கருத்தா இருந்தா அதுக்கும் அவங்க கூட ஒத்துழைத்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது மாதிரி கடமை தவிர கோபம்னு சொன்னாரு. எனக்கு கோபம் கொஞ்சம் வராது, மேக்சிமம் வராது. ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப சுய கட்டுப்பாடா இருப்பான். நல்லது பட் நல்லது. ஈகோ டச் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா எந்த நிலையில நான் மாறிடுவேன். அது கரெக்டா சொன்னாரு. கோபம் வராது மேக்சிமம். ஆனா அந்த சாதி மூடா காடு கொண்டாட அது மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டா எனக்கு கோபம் என்னோட அன்கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்புறம் சார் சொன்னாங்க கல்வியில தேட வந்தவங்க. கல்வியில தேடனா எனக்கு படிப்புல எந்த வருஷமும் ஃபெயில் ஆகல. நான் +2 வந்து 1985 முடிச்சேன். ஒரு வருஷம் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அதாவது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல வறுமையில இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டவன்னு சொன்னீங்க. அது எத்தனையும் நான் வேலைக்கு போற வரைக்கும் 1992 வரைக்குமே ரொம்ப சாப்பாடு கஷ்டம் எங்க வீட்டுல. சரிங்க சார். கல்வி தேட வந்தனாக்கா 85ல +2 பாஸ் பண்ண பிறகு என்னால மேலே எங்க வீட்டுல படிக்க வைக்கிற வசதிகள் கம்மியாயிடுச்சு. சரிங்க சார். அதுக்கு பிறகு நான் ஒரு வருஷம் அந்த கொஞ்சம் கூலி வேலை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் காசு எடுத்துட்டு நான் போய் அப்புறம் டிப்ளமா ட்ரிபிள் பாலிடெக்னிக் படித்தேன். நான் 88ல முடித்தேன் அதை. அருமைங்க சார். அப்புறம் இபியில் அப்ரண்டிஸ் முடிச்சு அப்புறம் 1997 ஒரே நிறுவனத்தில் தொடர்ந்து 33 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். இந்த வேலையிலையும் நல்ல பேர். நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கேன். ஆரம்பத்தில் சாதாரண ஒரு சூப்பர்வைசரில் போனேன். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் போனால் நீங்கள் சொல்லும் போல ஒரு 10 பேர் 12 பேர் நாம வந்து உடல் உழைக்க தேவையில்லை, நம்ம கமெண்ட் பண்ணுற வேலை தான். பட் இருந்தாலும் நம்ம இன்னொருத்தரும் அடிமை இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நாம ஒரு 10 பேரை வேலை வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கு ஐயா. அருமைங்க சார். இல்லையா? அப்புறம் ரொம்ப எளிமை விரும்பி நம்ம ரொம்ப பந்தா பண்ணி நம்ம இந்த மோதிரம் போட வாட்சி போடணும், மேக்சிமம் கட்ட மாட்டோம், அது விருப்பப்படலை. அது மாதிரி ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, செப்பல் வாங்கினாலும் சரி, நமக்கு என்ன நமக்கு வறுமையில கஷ்டப்பட்டதுனால அதை வந்து நம்ம பெருசாக விரும்பவில்லை. ஒரு செருப்பு வாங்கினா கூட 200 300 வாங்கினாலே நம்ம அதிகபட்சமா இருக்கும். ட்ரெஸ் வாங்கினா கூட 250 300 வாங்கிடுது. அந்த மாதிரி அந்த எளிமையா சொன்னார் அவரு. ரொம்ப அருமையா அந்த ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தாரு. அந்த முதல்ல சொன்ன ஐயா ரொம்ப அருமையா இருந்து. நான் அந்த வீடு கட்ட முடியுமா, வீடு தான் கட்ட முடியல. நான் வீடு கட்டலாம், என்னுடைய பேர்ல வீடு இல்லை, நான் ஒரு இடத்த வாங்கி போட்டேன். எங்க மனைவி பேர்ல கொஞ்சம் நகையெல்லாம் நடந்து வச்சு ஒரு வீடு கட்டிட்டோம். அருமைங்க சார், அருமைங்க. ஆனா வந்து எனக்கு என்னன்னா நம்ம பேர்ல வீடு இல்லை, அந்த வீட்டுல என்னால குடியிருக்க முடியல. அந்த வாடகை கூட அந்த பினான்சியல் சொல்ல இந்த பண பிரச்சனைனால நான் எனக்கு கம்பெனில குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்க. அதனால குவார்டர்ஸ் விட்டு அங்கே போனாங்க. வந்து அந்த வீட்டுல ஒரு 5000 வாடகை வருது. சரி அந்த 5000 லாபமா இருக்கட்டுமே அப்படின்னா வீட்டுக்கு அந்த போக முடியல. நானும் போகணும் முயற்சி பண்ணா இது வரைக்குமே என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியல, சொந்த வீட்டுக்கு போக முடியல. சரிங்க, சரிங்க. எங்க அப்பா ஒரு பழைய வீடு வச்சிருந்தேன். அந்த இடத்துல எங்க அப்பாவுக்கு உயிர் அப்ப தந்தையாரு கண்டன்னு சொன்னீங்க 2013 நம்ம சொன்னீங்க. சரி. பட் எங்க அப்பா வந்து 2022 அக்டோபர் மாசம் 24 தீபாவளி அன்னைக்கு தான் அவங்க இறந்தாங்க. இப்ப மற்றபடி அவர் சாவர வரைக்குமே நான் ஹெல்த்தியா இருந்தாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து கடைசி ஒரு 3 மாசம் தான் அவருக்கு கேன்சர் இருந்து யாருக்கும் தெரியல. இந்த கடைசி 3 மாசத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவே முத்தின ஸ்டேஜ், ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ண வேஸ்ட்ன்றாங்க. ஓகே. அப்படியே கொஞ்சம் அது சாவர வரைக்கும் நான் கடைசி ஒரு வாரம் கஷ்டப்பட்டாரு. அது இது பூரா சொன்னாங்க அந்த ஐயா. ரொம்ப அருமையா இருந்து அந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்து நீங்க சொன்ன இப்ப ப்ரெடிக்ஷனும் ரொம்ப எல்லாமே அருமையா இருந்தது. நீங்க இந்த பாவத்தை வச்சு சொன்னது, ஒரு கிரகத்தை வச்சு சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா தான் இருந்தது. இப்போ வரைக்கும் வந்து பினான்சியல் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அதிகமா ஆசைப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை எனக்கு. அதாவது அதிகமா ஆசைப்படுறதுனால வண்டி வாங்கணும், பைக் வாங்கணும். கடன் வந்தது காரணமே பிள்ளைங்களை பெரிய லெவலில் படிக்க வைக்கிறேன். இப்போ ஒரு பொண்ணை இப்போ MCA படிக்க வச்சேன், மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். 2020 கொரோனா பிள்ளை அந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பையனையும் ஓரளவு அவரு 21 வயசு நடக்குது. இப்போ அவரு
கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அதோட இல்லாமல் அவர் வந்து மியூசிக்கும் தனியாக படிக்க வச்சுட்டான். அவரே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்க வச்சா. எனக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு தான் கொஞ்சம் அதிகம். அதனால தான் கொஞ்சம் கடன் ஆகி வீடு கட்டுற கடன் மேரேஜ் செலவு தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் லாபம் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து சுப செலவு தான். பிள்ளைங்களுக்கு செய்யறது செஞ்ச நம்ம கடமை தானே, தேவைப்படும் கடமை தானே. கண்டிப்பாங்க சார், உண்மைதாங்க. அவர் இந்த செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் எதுனா குடும்பத்தில் பிரச்சனை வந்துருக்கீங்க. பட் எங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பொண்ணு வந்து பிள்ளையும் மெட்ராஸ்ல இருக்காங்க, சென்னையில. நான் விழுப்புரத்துல இருக்கேன். லாஸ்ட் இயர் தான் ஏப்ரல் மே மாசத்துல எங்க வீட்டுல போய் பொண்ணு கூட இருந்துட்டு, அதான் பொண்ணு வேலைக்கு போகுது, தனியா இருக்கு, அது கூட சமைச்சு புள்ள தனியா ஆசை, 2 பேரும் 3 பேரும் ஒரே வீடு எடுத்து அவங்க தங்கிருக்காங்க. இதுதான் பிரிவினை ஆகிக்கிறோம். மற்றபடி வருத்தத்திலயோ பிரியலைங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன ப்ரிடிக்ஷன் அத்தனையும் ரொம்ப அருமையா இருந்தது. என்னோட மெயின் இது என்னன்னா, ஜோதியம் கத்துக்கிட்டு வரேன், இன்னும் முழுசா கத்துக்கல. அதை பண்ண ஒரு ஐடியா இருக்கு. நிறைய ஜாதகத்துல ஜோதிஷத்தை போய் தான் வரேன். அது இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷம் ஒரு ஆபீஸ் மாதிரி போட்டு இல்ல பார்ட் டைம் பண்ணலாமான்னு தான் பண்றேன். அது வருமானு தான் டவுட் வந்துதான் கேட்டாங்க. கண்டிப்பா வருங்க சார், கண்டிப்பா வரும். நீங்க எலக்ட்ரீஷியன் வேலையில இருக்கீங்களா? நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர். அருமைங்க சார். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இருக்கீங்க இல்லைங்களா? சூரியனோட காரகத்துவம் தான். ஆமா ஆமா ஆமா. அருமைங்க சார், அருமைங்க சார், அருமை. மேரேஜ் எந்த வருஷம் நடந்ததுங்க சார்? மேரேஜ் வந்து 1996 ஏப்ரல் 5. ஓகேங்க சார், நான் அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேங்க. சரி, நீங்க மேரேஜ் பத்தி கேட்காதனால நம்ம அதை விட்டுறலாம், அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ட்டு விட்டேங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வெளியில எங்க போல கிரகத்தை சொன்னீங்க, கேள்விக்கு மட்டும் தான் பண்ணி ரொம்ப அருமையா இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம். நன்றி ஐயா. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் சார் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மணியண்ணா, சங்கர் சார், ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்களா? சார், உங்களுக்கு கல்வி அப்படின்றது ஒரு காலேஜ் அப்படின்ற விஷயங்கள் படிச்சிருக்கீங்களா சார்? ஆமாங்க, நான் வந்து +2 முடிச்சுட்டு 1 வருஷம் படிக்க முடிச்சது. அதுக்கப்புறம் 2 வருஷம் பாலிடெக்னிக். இப்போ வந்து பாலிடெக்னிக் காலேஜ் பாலிடெக்னிக் அது படிச்சிருக்கேன். கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்லை, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமையல ஐயா. ஓகேங்க சார், ஓகேங்க. அதுதான் பார்த்தேன். ஏன்னா ஒரு உயர்கல்வி அப்படின்ற விஷயத்துல அந்த கேது வந்து சந்திர கேந்திரத்துல இருக்கும்போது, புதனோடய இருக்கும்போது, அந்த விஷயங்கள் வந்து கல்வியில வந்து ஒரு அடுத்த டிகிரி அப்படின்னு விஷயம் பண்ண முடியாம பாலிடெக்னிக் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கம்மியா இருக்கிறதுனால இந்த பாலிடெக்னிக் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல சுபத்தன்மையா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு சந்திர கேந்திர புதன் அப்படின்னு விஷயங்கள் இருக்குங்க சார். கண்டிப்பாக அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்டதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. உங்களுக்கு ராசிலேயே குரு அப்படின்ற விஷயம் இருக்கு. லக்னத்துக்கு 2ல உங்களுக்கு ராகு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க பேசுனது உங்களுக்கு நீங்க சொல்லி பழிக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்காங்க சார்? இப்போ நீங்க சொன்ன ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா நான் இது சொல்லுவேன், இப்ப இப்படி போவேன், அப்புறம் போவாங்க, இப்படி போகணும்னு சொன்னோம்னா அது நடக்கும். நான் மற்றவங்க யாருக்கும் சொன்னதில்லை, ஆனா எங்க வீட்டுல மட்டும் சொல்லுவாங்க, நீங்க சொல்லாதீங்க அப்படின்றாங்க. நான் அதனால மேக்சிமம் யாருக்கு எனக்கு ஒரு அனுமானம் வரும், இப்படி போனா என்ன நடக்கும் அப்படி எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அது துஷ்டவாக்குன்ற மாதிரி ராகு இருக்கிறது நான் அனலைஸ் பண்ணி சொல்றது இல்லை. நான் எங்க வீட்டுல சில பிரச்சனை நடக்கும்போது பசங்களை இப்ப போதப்பா, நாளைக்கு போப்பா, சாயந்தரம் போவோம்னு சொன்னா அவங்க மீறி போவாங்க, அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடும், வந்து என்ன திட்டுவாங்க. நான் போக முடியாது சொல்லுவேன். ஆமாங்க சார், உங்களுக்கு என்னன்னா மீன லக்னமா வருதுங்க சார். மீன லக்னமாகி 2ல ராகு உட்காந்துருக்கு. அப்ப அந்த 2ஆம் இடத்துல அந்த ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் வரும்போது, லக்னம் மீனமா இருக்கும்போது அந்த மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு மட்டும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்குங்க சார். 2ஆம் இடத்துல ராகு கேதுக்குள்ள உட்காந்து அந்த மீன லக்னமா இருக்கும்போது இந்த மாதிரியான வாக்குல வந்து அது முன்பே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம், விஷயங்களை கணிக்கக்கூடியது. அந்த விஷயம் உங்களுக்கே தோணும், என்ன அந்த விஷயங்கள் நடக்கும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அந்த மீன லக்னத்துக்கு ஒரு பாசிட்டிவான அந்த விஷயங்கள் நடக்குதுங்க சார். நிறைய நான் பார்த்திருக்கேன். அதுல அந்த விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு எதிராளி கம்பெனில வேலை பண்ணும்போது யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க எட்ட வரும்போது அவங்க காரியத்தை வரப்பா இதுதான்ப்பா கேட்பானுங்களா, அது மாதிரி அது ரிலேட்டடா சொல்லுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது 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 இருக்கு, நான் உணர்ந்துட்டேன். கணிப்புன்ற உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வாக்கு அப்படின்ற விஷயம் இல்லாம சந்திர கேந்திரத்துல அந்த புதன் இருக்குல்லங்க சார், அதுதான் கணிக்கிறது. அந்த கணிப்பு திறமை அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இவங்க வருவாங்க இதுதான் கேட்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து புதன் உங்களுக்கு அங்க சந்திர கேந்திரத்துல உட்காந்துருக்காருங்க சார். அந்த இதுதான் நடக்கும், இதுதான் செய்யும் அப்படின்றத கணிக்கிறது வந்து புதன். அங்க 4 துலாம் வீட்டுல உங்களுக்கு கேதுவோட உட்காந்துருக்குது. அந்த ஞானம் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லாவே உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. 5ஆம் இடத்துல சூரியன் அப்படின்ற உட்காந்துருது பாத்தீங்கன்னா கடமை, பஞ்சுவாலிட்டி, அந்த பணி,
சின்சியரு, அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கிறது. இந்த பணம் எல்லாம் வந்து பத்தி பேசுனீங்க இல்லையா, அந்த எளிமைக்கு காரணம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நல்ல சுத்தமாயி உட்காந்துட்டாருங்க சார். சூரியன் 5ஆம் இடத்துல. இது கொஞ்சம் பாவகமா இருந்தா கூட ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு பணம் நல்லா செலவழிக்கிறது அப்படின்ற விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த சூரியன் 5ஆம் இடத்துல சுபத்தன்மையாகி உட்கார்ந்ததுனால மிக மிக எளிமை அப்படின்ற விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எளிமையா இருக்க முடியும். ஒரு சில பேருக்கு கஞ்சத்தனம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எளிமையா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கானத அந்த எளிமையா சாஃப்டா என்ன இது போதும் அப்படின்றது மன திருப்தி அப்படின்ற விஷயம் நீங்க கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. இது போதும், இது இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்கும். நம்ம அப்படிதான் இருப்போம். ஆமாங்க சார். அதுதான் இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4-5ல புதன் கேது இந்த சூரியன் சுக்கிரன் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு வரும் சார். ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சில நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு முழு அனுபவம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது நீங்க கண்டிப்பா அந்த ஓப்பனிங் அப்படின்ற விஷயங்கள் பண்ணுங்க. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஜோதிடம் கணிப்பு திறமை உங்களுக்கு இருக்கு, வாக்கு திறமை பழிதான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. சாரும் சொன்னாரு உங்களுக்கான ஒரு முழுசா தொழில் பண்றதுக்கான அமைப்பு இருக்குன்றது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்துல பண்ண முடியுமோ கத்துக்குங்க, கண்டிப்பா கத்துக்குங்க. உங்களுக்கு ஞானம் அப்படின்ற விஷயம் இருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உங்களுக்கு அறிவு ஞானம் அப்படின்ற விஷயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆக எவ்வளவு சீக்கிரம் பாசிட்டிவா வந்து இந்த விஷயங்களை கத்துக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் பாசிட்டிவா கத்துக்குங்க. நன்றி, கண்டிப்பா பண்றேன். நன்றி நன்றி. பாலசுப்ரமணியம் சார், நீங்க பிறந்ததுல இருந்து மயிலாடுதுறையில தான் இருக்கீங்களா? எங்க இருந்தீங்க சார்? ஸ்கூல்ல ஏதாவது 1-2 ஸ்கூல் மாறி படிச்சீங்களா? இல்ல ஸ்கூல்லாம் மாறல. 8 வரைக்கும் ஸ்கூலு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல 8 வரைக்கும் கிடையாது, 9 வரை ஸ்கூல் போனேன். அங்கேயே 10th வரையும் வேற கிடையாது. ஓகே அப்புறம் +1 +2 வெளியூர்ல படித்தேன். அப்புறம் காலேஜையும் வெளியில படிச்சேன். அப்படிதான் படிச்சேன். மற்றபடி ஸ்கூல் மாத்தல. இந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் மாத்திர முடியும், மற்றபடி மாத்தல. 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் +2க்கு வேற ஸ்கூல் இல்லைங்களா? ஆமா, +2 கூட அப்புறம் காலேஜ் ஒரு ஸ்கூல். ஓகேங்க சார். பிறந்ததுல இருந்து மயிலாடுதுறையில தான் இருக்கீங்களா? இல்ல, நான் கிட்டத்தட்ட 91 88 வரைக்கும் தான் இருந்தேன் சொந்த ஊர்ல. அப்புறம் ஹாஸ்டல் 91க்கு பிறகு நான் வெளியூர் வந்துட்டேன். இப்ப ஊர் மயிலாடுதுறை, இப்ப நான் இருக்கிறது விழுப்புரம். வெளியூர் வந்துட்டான். ஓகேங்க சார். சொந்த ஊர்ல பிறந்ததுல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருப்பீங்க சார்? அதான் படிப்பு காலத்துல தான் இருந்தேன். 2091 வரைக்கும். 91 வரைக்கும் மயிலாடுதுறையில தான் இருந்தீங்க. மயிலாடுதுறை கிராமம். மயிலாடுதுறை சொந்த மயிலாடுதுறை ப்ராப்பர் கிடையாது. சரிங்க அங்க சார். இருந்து ஒரு 20 கிராமம் அது. ஓகேங்க சார். பிறந்த ஊர்ல அந்த கிராமத்துல தான் இருந்தீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, படிக்கிற காலம் வரைக்கும் அங்கதான் இருந்தேன். ஓகே. வேலைன்னு வந்த பிறகு நான் வெளியூர் வந்துட்டேன். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே. ஐயா, ஒரே நிமிஷம் சார். மணியண்ணா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்லைங்க சண்முகம், இல்லைங்க சண்முகம். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. பாலசுப்ரமணியம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்க ஜாதகம் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நீங்க பார்த்து சொல்லுங்க. நானும் ஜோதிடர் ஆகாமலே ஒரு டவுட் இருந்தது. அப்பப்போ ஏன்னா டியூட்டி போயிட்டு வந்தா ஜோதிடர் புக் எடுப்பேன். கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடும். அப்புறம் மைண்ட் போவாது. எங்கடா அந்த மைண்டு வந்துட்டு போகுது. அதுக்குதான் சார் இப்போ கேட்டது. அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதனால உங்களால அத கவனம் செலுத்தி படிக்க முடியாத அந்த மாதிரி இருக்குங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க முடியுங்க. வீடு எந்த வருஷம் கட்டினீங்க சார்? வீடு கட்டுறது வந்து 2013. 2013ல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். கட்டிட்டு அந்த வீடு குடி போகணும் தான் கட்டின ஒழியா அங்க போக முடியல. என் பிள்ளைங்களாம் இப்ப சின்ன பிள்ளைங்க எப்போ போகணும் கட்டுவோம். இப்ப பிள்ளைங்க என்ன சொல்றது, அந்த வீட்டுல நான் வரமாட்டேப்பா, பையன் வந்து நான் வெளிநாடு போட புரியுதுங்க, புரியுதுங்க. அது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்னடா நம்ம கட்டணும், அந்த பிள்ளைங்களே கெடுத்து இப்ப மழை போகும். இப்ப 4 பேர் 4 இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. புரியுதுங்க சார், புரியுதுங்க. ராகுதசையில கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீட்டுல போய் இருக்கலாம் சார். அந்த டைம் வந்துருங்க. ராகுதசை வந்த உடனேயுமே உங்களுக்கு ஜோதிடத்திலயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஜோதிட தொழிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க சார், உங்க ஜாதகத்தை இன்னைக்கு அனலைஸ் பண்ணது கொடுத்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணது. ரொம்ப அருமையான ஜாதகம். எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சங்கர் சார், ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். மணியண்ணா ரொம்ப நன்றி. சங்கர் சார் நன்றி. பாலசுப்ரமணியம் சார் நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.